முருங்கைக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு முருங்கைக்காயை 3 முருங்கைக்காயை தொண்டு அரிஞ்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பருப்பு ஒரு டம்ளர் போட்டு நல்லா பாத்திரத்துலேயே வச்சு 2 தக்காளி பூண்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நீ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் அடுப்பில் வச்சிட்டேன், அடுப்பத்தை வச்சிட்டேன். ஒன்று 2 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். கலெண்ணெய், கடுகு 1/2 ஸ்பூன், வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன், வரமிளகா பொடி தான் போட்டேன். தக்காளி பூண்டு பருப்பு இந்த 3 போட்டு அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிடலாம். அதுக்குள்ளே போய் இது கொதி வர்றதுக்குள்ள வெந்தயம் 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன், பூண்டு முதலே போட்டு வேகும் போதே, அதனால இப்போ போட்டு
போட்டு இடிச்சிட்டு வரல, இடிகளில் போட்டு இடித்து எடுத்துகிட்டு வரலாம். ஒன்றும் பாதியாக நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை போட்டுடலாம். கருவேப்பிலை இருந்ததுன்னா அதையும் போட்டு நுணுக்கி எடுத்திங்கன்னா சூப்பராக மணமாக இருக்கும். நல்லா கொதியுது பாருங்கள், நல்லா வேகட்டும். சின்ன சைஸ் புளி இதை ஊற வச்சு கரைச்சி எடுத்து அதில் ஊற்றிடலாம். இது வேகட்டும் நல்லா, அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த புளியை ஊற்றி ஊற வச்சுருக்கேன். சரி, அது ஊறட்டும். அது ஒரு பக்கம் ஊறட்டும். வேகட்டும். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலாம், இன்னும் உப்பு போட்டுக்கிறேன். இதில் ஏற்கனவே ஒரு டம்ளர் பருப்பு போட்டு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்துலையே வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு தண்ணி ஊற்றி உலகாஞ்சதுக்கப்புறம் பருப்பு போட்டு இந்த ஒரு டம்ளர் பருப்பை களைஞ்சி 3 டைம் நல்லா பருப்பை அலசி எடுத்து அதில் போட்டு 2 தக்காளி, முழுசாக பெரிய தக்காளி 2 தக்காளி போட்டு 6 பல் பூண்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வேகட்டும், பார்க்கலாம். வெந்ததுக்கப்புறம் எப்படிக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், வேகட்டும். இப்போ தாங்க தாளிச்சு வச்சா நல்லா வேகட்டும். புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊற்றிடலாம். இந்த டைமில் ஒரு டைம் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா புளி ஊற்றிருக்கிறோம்ல.
ம். எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. லைட்டாக வெந்தால் மட்டும் போதும். வெந்த சாமிகளை வந்துடுவோம். சூடாக இருக்கிறப்பா முடியல. பாருங்க, முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா கிரேவி பக்கத்தில் வந்துருச்சு. இந்த அளவுக்கே போகுது குழம்பு. இனி இதாக இருந்துச்சுன்னா ரேஷன் பருப்பு போட்டதுனால ரேஷன் பருப்பில் தான் போட்டு பண்ணேன். இன்னும் நல்லா கெட்டி ஆயிரும். முருங்கைக்காயே எடுக்க முடியாது, அப்படியே கிச்சடி எடுக்கிற மாதிரி ஆயிரும். இதே போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. வாங்க முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட்லாம் சாப்பாடோட. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க முடியும்.